கண்ணுக்கு ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். கிறிஷும் கிறிஷ்பாட்டியும் ஸ்கூல்ல இருந்து வரும்போதே கிறிஷ்பாட்டி புலம்பிட்டே வராங்க. உங்க அம்மா எப்படி இருக்காளோ, என்னென்ன பிரச்சனையே சமாளிக்க தெரியல. இந்த மீனா வேற எதையாவது வீட்டுல சொல்லி வச்சானா கல்யாணிக்கு தான் கஷ்டம் அப்படின்னு புலம்பும் போது கிறிஷ் கேக்குறான், ஏன் பாட்டி மீனா ஆண்டி என்ன சொல்லிருவாங்க? விடுறா, அதெல்லாம் உனக்கு தெரியாது. மீனா சொல்ல மாட்டேன்னு சொல்லிருக்கு. அது சொல்லிருச்சுன்னா உங்க அம்மாவோட வாழ்க்கை தாண்டா கஷ்டம் அப்படின்னு கிறிஷ்பாட்டி உளறிக்கிட்டு வர்றாங்க. அந்த நேரம் பார்த்து கிறிஷ்பாட்டி, இந்த கடையில நான் ஜாமான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு கிறிஷ போறாங்க. அந்த பக்கம் வர்ற முத்து காரை நிப்பாட்டிட்டு, டே கிறிஷ், என்னடா இங்க தனியா உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அங்கிள், இந்த பாட்டி கடையில ஜாமான் வாங்கிட்டு இருக்காங்க, நான் சும்மா இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். ஆமா, மீனா ஆண்டி எப்படி இருக்காங்க? அவங்க ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கிறிஷ் கேக்குறான். முத்து உடனே, என்னடா மீனா ஆண்டி என்ன சொல்ல போறாங்க? இல்ல, அன்னைக்கு நாங்க ஊருக்கு வந்திருந்தோம்ல, அப்ப மீனா ஆண்டி ரொம்ப கோவமா இருந்தாங்களா, அதனாலதான் கேக்குறேன் அங்கிள், உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? டேய், மீனா கோவமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுவா. என்கிட்ட சொல்லாம எதையுமே விட மாட்டா. மீனாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்காக தாண்டா அடிக்கடி என்கிட்ட பேசுவா அப்படின்னு முத்து சொல்றாங்க. ஆமா அங்கிள், மீனா ஆண்டிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா அன்னைக்குதான் மீனா ஆண்டி கோவத்துல எங்க அம்மாவை அடிச்சுட்டாங்க அப்படின்னு கிறிஷ் வாய் வளர்றான். என்னடா சொல்ற? என்னைக்கு? அன்னைக்குதான் தீபாவளி அன்னைக்கு ஊருக்கு வந்திருந்தோம்ல, அன்னைக்குதான் மீனாண்டி எங்க அம்மாவை அடிச்சுட்டாங்க. மீனாண்டி கால்ல விழுந்து எங்க அம்மா கெஞ்சினாங்க, பாட்டியும் அழுதாங்க. அப்புறம் தான் மீனாண்டி அமைதியா இருந்தாங்க. ரொம்ப கோவத்தோட இருந்தாங்க மீனாண்டி. அவங்கள பார்க்கவே எனக்கு பயமா இருந்துச்சு. அவங்க கிட்ட நான் பேசக்கூட இல்ல தெரியுமா அப்படின்னு கிறிஷ் சொல்றான். என்னடா? ஆமா, அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தேல, மீனா உங்ககிட்ட பேசவே இல்ல. கரெக்ட் தான். மீனா உங்க அம்மாவா அடிச்சாங்களா? என்ன, எனக்கு ஒண்ணும் புரியலையே. மீனா அவ்வளவு சீக்கிரம்லாம் யாரையும் அடிக்க மாட்டாளேடா. இல்ல அங்கிள், நான் பார்த்தேன், எங்க அம்மாவை மீனாண்டி அடிச்சாங்க. எங்க அம்மா மீனாண்டி காலை புடிச்சிட்டு கெஞ்சினாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா, உங்க தாத்தாக்கு தேவசத்தன்னைக்கு உங்க அம்மா வந்தாங்களா அப்படின்னு சொல்லி முத்து கேக்குறாரு. ஆமா, எங்க அம்மா வந்தாங்களே. எங்க அம்மா வந்த உடனே மீனாண்டியும் பாத்துட்டாங்க. அப்புறம் சொல்லிடாதன்னு சொல்லி எங்க அம்மா மீனாண்டி காலில் விழுந்து கெஞ்சினாங்க அங்கிள் அப்படின்னு கிறிஷ் சொல்றான். முத்துக்கு, ஓஹோ, இதுதான் பிரச்சனையா? மீனா கோவமா வருத்தமா இருக்கிறதுக்கு இதத்தான் என்கிட்ட சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு முத்து கேக்குறாரு. டேய், நீங்க ஊருக்கு வந்தப்ப என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் மீனாவிட்ட சொல்லி அடிக்க வேண்டாம்னு சொல்லிருப்பேன்ல. இல்ல அங்கிள், மீனாண்டி அங்க வருவாங்கன்னே எங்களுக்கு தெரியாது. மீனாண்டி வந்த உடனேயே எங்க அம்மா பதறி அடிச்சுட்டு பயந்து போய் மீனாண்டி கிட்ட பேசினாங்க அப்படின்னு கிறிஷ் சொல்றான். முத்துக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது. அப்படின்னா கிறிஷோட அம்மா அன்னைக்கு வந்திருக்காங்க, மீனா அத பாத்திருக்கா, அத சொல்ல மாட்டாம தான் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தவிக்கிறா போல இருக்கு. அப்படின்னா அவ சொல்லாம இருக்கிற அளவுக்கு என்ன விஷயம் இருக்கு? கிறிஷ் யாரோ ஒரு பையன் அப்படின்னு முத்து யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே கிறிஷோட பாட்டி கிறிஷ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கிறிஷ், அங்கிள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிடுறான். முத்து யோசனையோடய அப்படியே உட்கார்ந்துருக்காரு. மீனா அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக சொல்லாம மறைச்சு வச்சிட்டு இருக்கா. ஏதோ பெரிய பாரத்தை மனசுல சுமந்துகிட்டு இருக்கா மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கா. அப்படின்னா இது மீனாவுக்கு தெரிஞ்ச ஆளு. இத வெளியில சொன்னா குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டே அவ மறைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு. இரு மீனா, இரு, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து நேரா மீனா கிட்டே வந்து, மீனா, அன்னைக்கு ஊருக்கு போயிருந்தோம்ல, அன்னைக்கு கிறிஷ் அவங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னான், நீ கூட பாத்தியாமே. ஆனா நீ என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டல. நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ யார் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பாப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் மீனா. கிறிஷ் அவங்க அம்மா யாரு என்ன எல்லா விஷயமும் சொல்லிட்டான். கிறிஷோட பாட்டியும் சொன்னாங்க, அழுது கேட்டாங்க என்கிட்ட வேற. ஏமீனா, என்கிட்டே சொல்லாம மறைச்சிட்டல? என்கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு உனக்கு ஒரு ரகசியம் இருக்கா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது நீ தானே சொன்ன அப்படின்னு முத்து கேக்குறாரு. என்ன சொல்றீங்க? கிறிஷ் பாட்டி எல்லாம் சொல்லிட்டாங்களா? ஆமா, எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்பதான் கிறிஷையும் பாத்துட்டே வர்றேன் அப்படின்னு சொல்லி முத்து சொன்ன உடனேயே மீனா பதறிக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? மீனா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனா நீ என்கிட்ட இருந்து மறைப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல மீனா அப்படின்னு முத்து ஒரு மாதிரி வருத்தமா முகத்தை வச்சுட்டு கேட்கும்போது, என்ன சொன்னாங்க? ரோஹிணி தான் கல்யாணின்ற விஷயத்த சொல்லிட்டாங்களா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. முத்து அப்படியே அசையாம இருக்காரு. சொல்லுங்க, ரோஹிணி தான் கல்யாணிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்களா? என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டாங்க. சொன்னா ரோஹிணி கிருஷ்ணும் செத்து போயிடுவோம்னு சொல்லி என்ன மிரட்டினாங்க. சொல்லவும் முடியாம, ரகசியத்தை மனசுக்குள்ள வச்சிருக்கவும் முடியாம தவிக்கிறேன் கிடந்து. அவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சுக்கிட்டு தெரியற அவ நிம்மதியா தான் தெரியறா. என்னால்தான் ராத்திரியும் பகலும் தூங்கவும் முடியாம, சாப்பிடவும் முடியாம, எந்த வேலையும் பார்க்க முடியாம பித்து பிடிச்ச மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நல்லதா போச்சு, இன்னைக்காது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஏன் மீனா இதை எல்லாத்தையும் சொல்லல? பாட்டியாவது சொல்லிருக்கலாம்ல. இல்லங்க, சொன்னா மாமாக்கு நெஞ்சு வலி வந்துரும். மாமாக்கு ஏதாவது ஆச்சுன்னா கோவத்துல ரோஹிணியா அடிச்சு கீழே தள்ளி விடுவீங்க. ரோஹிணிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிரும்ல.
அதுக்காக தாங்க யாருக்கிட்டே எதுவும் சொல்லக்கூடாது, நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. முத்து சொல்றாங்க, எவ்வளவு நாள் ரகசியத்தை மூடி வைப்ப? அதெல்லாம் ஒரு நாள் கரெக்டா வெளியில வந்துரும் மீனா. ஆனா ஒண்ணு, இப்ப நீ தான் இந்த உண்மையை என்கிட்ட சொன்ன. கிறிஷ பார்த்தேன். கிறிஸ் சொன்னான், மீனா ஆண்டி கால்ல எங்க அம்மா விழுந்து கெஞ்சினாங்க, மீனா ஆண்டி எங்க அம்மாவா அடிச்சாங்கன்னு சொல்லி. அப்ப தெரிஞ்சு போச்சு நீ யாரையோ காப்பாத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப அந்த நபர் நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஆளாத்தான் இருக்குன்றத நான் ஏற்கனவே கெஸ் பண்ணிட்டேன். ஏன்னா பலகுரல் நம்ம குடும்பம் தான். அந்த பிள்ளை நேர்மையான பிள்ளை, சரியா பட்டு பட்டுன்னு பேசிரும். இந்த பார்லர் அம்மா தான் ஏதோ போர்ஜரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு யோசிச்சேன், கரெக்டா அதேதான் வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாங்க. இல்லங்க, கிறிஷும் நானும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க வெளியில சொல்லாததான். நீங்க மட்டும் சொன்னீங்கன்னா செத்து போயிடுவேன் மிரட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு மீனா சொன்ன உடனே, ஏய் உன்னை ஏமாத்துறதுக்காக இந்த பார்லரமா இத ஒரு ஆயுதமா பயன்படுத்துது. நீ சொல்லாம இருக்கணும், அதுதான் அதுக்கு தேவை. நீ கஷ்டப்படுறதோ கிறிஷ் கஷ்டப்படுறதோ அதுக்கு தேவையில்லை. கிறிஷ் பேரை சொல்லி அது தான் வாழ்க்கைய காப்பாத்திக்கிறதுக்கு நினைக்குது. மனோஜை ஏமாத்துது, எங்க அம்மாவை ஏமாத்துது. அதெல்லாம் பரவாயில்ல, எங்க அப்பா எந்த தப்பு இருந்தாலும் மன்னிச்சிருவாரு. அவரை எப்படி அதுக்கு ஏமாத்த மனசு வந்துச்சு? இதுக்கு போய் நீ உதவி பண்றோன்னு சொல்லி ரகசியத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கியே, இதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய ரகசியமா என்ன மீனா நீ அப்படின்னு முத்து கோவத்தோட பேசுறாரு. இல்லங்க, இத சொன்னோம்னா மாமாக்கு ஏதாவது ஆயிடும், மாமாவால இத தாங்கிக்க முடியாதுல்ல. அட நீ வேற மீனா, இந்த உண்மை இருக்க இருக்க பார்லரமாக்கு தான் பலம் கூடும், நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனை அதிகமாகும். அப்பா கிட்ட எவ்வளவு பக்குவமா சொல்லணுமோ அவ்வளவு பக்குவமா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து அண்ணாமலை கிட்ட ரொம்ப பக்குவமா பேசி, கிறிஷ் இந்த வீட்டுல இருக்க வேண்டிய பையன், இந்த வீட்டை சேர்ந்த ஒருத்தவங்களோட பையன் அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசி ரோஹிணியோட பையன்ற விஷயத்த அண்ணாமலை கிட்ட சொல்லிடுறாங்க. அண்ணாமலை இத தெரிஞ்ச உடனே ரோஹிணிய கூப்பிட்டு, என்ன ரோஹிணி இவ்வளவு பொய் சொல்லியிருக்கிற? எங்களை எல்லாம் ஏமாத்துன சரி விடு, உன்னை முழுசா நம்புற மனோஜ நீ எப்படி ஏமாத்துன? அவனை ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு.